ஒரு பாட்டி ரேஷன் கடைக்கு போய் சக்கரை வாங்கிட்டு வந்த பாட்டி எங்களை பார்த்து ஃபீல்டில் இருந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப அழகாக கேட்டுச்சு. தம்பி, என் ரேகையை வச்சாதான் அதில் பாஸ் ஆனாதான் எனக்கு சக்கரை கொடுக்குறாங்க, எனக்கு ஃபோனில் மெசேஜ் வந்துடுது, அதே மாதிரி நான் ஓட்டு போடும்போது என் ரேகையை வச்சு பார்த்து என்னது இருந்துச்சுன்னா நான் ஓட்டு போடுறேன், இல்லைன்னா நான் வீட்டுக்கு வந்துடுறேன், நான் இருக்கேங்கிறது உயிரோட இருக்கேங்கிறது என் ரேகையை வச்சா தெரிஞ்சிடும்ல. எதுக்கு தம்பி இப்படி ஒரு ஃபார்மை கொடுத்து நான் இருக்கு இல்லை நான் ஓரியாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா? ஆதார் அட்டை என்னத்துக்கு கொடுத்தீங்க? அப்போ என் ரேஷன் அட்டை என்ன கணக்கு? அப்போ இதெல்லாம் இருந்து நாளைக்கு எனக்கு ஓட்டு இல்லைன்னு சொன்னா நான் என்ன சொல்றது? அப்படிங்கிற ஒரு கேள்வியை சாமானியர் கேட்குறாங்க. அப்போ இந்த ப்ராசஸை நீங்கள் எவ்வளோ சிம்பிளாக பண்ணியிருக்க வேண்டிய ப்ராசஸ்ஸு ஒரு 6 months டியூரேஷனில் ஃபுல் ப்ரூஃப் மெத்தடில் ஆதாரை லிங்க் பண்ணியிருக்கலாம், நீங்கள் ரேஷன் லிங்க் பண்ணியிருக்கலாம், இதையும் லிங்க் பண்ணி நீங்கள் பேரலாக ஒரே விண்டோ சிஸ்டம்குள்ளே கொண்டு வந்திருக்கலாமே. டெக்னாலஜி இன்னைக்கு அவ்வளோ அவைலபிலிட்டி இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு ஃபார்மை கொடுத்து அந்த ஃபார்மை வாங்கி வேணுங்கிறவங்கள ஏற்றிக்கணும், வேணாங்கிறவங்கள டெலிட் பண்ணுங்கிறதுக்கான ஒரு ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் முயற்சி எடுத்துருக்கிறீங்களே ஒழிய இந்த மாதிரியான ஃபுல் ப்ரூஃப் மெத்தட்ஸை இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணுற விஷயத்துக்கு நீங்கள் போகவே இல்லையே. திஸ் ஷோஸ் யுவர் மேலிஃபைட் இன்டென்ஷன். உங்களுடைய தவறான எண்ணத்தை இது தெளிவாக காட்டுது. நாங்கள் எங்கேயும் அவர்கள் மீது என்ன சொல்றது போலியாவோ இல்லை ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்லலை, பீதியை கலப்பல. நீங்கள் பீகாரில் பண்ணினதோட எஃபெக்ட் என்னங்கிறத சொல்கிறோம், டெல்லியில் நடந்த எஃபெக்ட் என்னன்னு சொல்கிறோம், கர்நாடகாவில் நீங்கள் பண்ண பித்தலாட்டத்தோட எஃபெக்ட் என்னங்கிறத கடந்த தேர்தல் ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்து தான் இங்கே தவறுகள் இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறத அலர்ட் பண்றது பீதிப்படுத்துவதல்ல, வாக்குகளை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாக்குகள் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய குடியுரிமையே இல்லை என்று சொல்லுவதற்கு சமம்னு அலர்ட்டா இருங்கன்னு செக் பண்ணுங்கன்னு தானே சொல்றோம். அதுல என்ன உங்களுக்கு வருத்தம் இருக்கு? இதே ஃபுல் ப்ரூஃப் மெத்தடா செஞ்சிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா இத்தனை பேச்சுக்கு இடம் இல்லைல்ல.